ஆவியானவரின் நடவடிக்கைகள் உங்களை ஆவிக்குள்ளாக்குதா? ஆமென். அல்லேலூயா. ஆராதனை பாடல் பாடிட்டு இருக்கும் போது அங்க உள்ளவருக்கு பார்த்தேன், கைய பார்த்தேன், கையில என்ன இல்ல. எனக்கு ஒரு யோசனை, என்னாச்சு? இவங்க மறக்க மாட்டாங்க, இவர் கையில அந்த பேட்டு கிடக்குமே, எங்க போச்சோ தெரியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. இப்ப அவர் சொன்ன ஒரு எண்ணம் உனக்கு வந்துச்சுல, காமிச்சிருந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோஜனம் இல்லாத ஒரு காரியம் இல்லை. சகலமும் கர்த்தர் அவன் திட்டத்தின்படியும் ஒரு சித்தத்தின்படியும் ஆவியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் அல்லேலூயா. கொஞ்ச நேரம் இருக்கு, நல்ல ஒரு வார்த்தையை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவன் தொடர்ச்சி வார்த்தை நிறைய இருக்குது, ஆனாலும் இது நீங்க புதுசா அவன் உருவாகி வந்துச்சு. அதுதான் நீ பேச போறேன். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? உபாகமம் 32ஆம் அதிகாரத்துடைய 11ஆவது வசனம். இன்னொருவர் ரூத் 3ஆம் அதிகாரத்துடைய 12ஆவது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ரூத் 3:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு 2:12 இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளும் அந்த நாளில் எங்களோடு பேச போற சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க நாமம் மட்டும் மகிமைப்படும்படி கர்த்தர் வழி நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீண்டும் இயேசுவுடன் ஜெபித்து ஜெயமெடுக்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கழுகின் செட்டை அல்லது கர்த்தருடைய செட்டை என்று சொல்லலாம். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. கழுகின் செட்டை அல்லது கர்த்தருடைய செட்டை. அல்லேலூயா. நம்ம கழுகு செட்டையை அதிகமா கழுகே பார்த்தது இல்ல. ஒரு கழுகு சின்ன பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம், இப்ப பார்த்தது இல்ல. ஆனா கோழி ஒவ்வொரு வீட்லயும் பார்த்திருக்கிறோம். அப்போ கழுகு தன் குஞ்சுகள் மேல என்ன செட்டைகளினால அசைவாடு. அப்போ கழுகு தன்னுடைய குஞ்சுகளை அசைவாடுகிறது போல 2:12 வசனம். இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் வந்த உனக்கு அவராலே. அப்ப கடந்த நாட்கள் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். உணர்வு ரீதியா அவைய சொன்னாரு, இது கண்டினியூ ஆகுது அல்லது தொடர்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பகுதியில ஒரு பெரிய கழுகு. இந்த கழுகு 2 சட்டையும் எப்படி வச்சிருக்கு? இப்பவும் நான் அதை உணர்றேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? சட்டைகளின் உள்ள. பழைய பாடல்ல அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே இந்த பாடல் தெரியாத ஆள் இல்ல, பாடாத ஆள் இல்ல. அல்லேலூயா. முந்த நாட்கள நாங்க சிறுபடியா இருக்கும் போதெல்லாம் ஜெபம் கொடுத்துக்கோம். எந்த ஜெபம் கொடுத்தனாலும் இந்த பாட்டுதான் இருக்கும். இப்ப பாடுறாங்களா? நல்லது. அல்லேலூயா.
இந்த பாடல் ஒரு அபிஷேகத்தை என்ன வச்சிருக்கிறார், ஒரு மகிமை கதை வச்சிருக்கிறார். ஏன்னா சட்டை, அல்லேலூயா. சங்கீதம் 91:4 அந்த சட்டை வந்து இருக்கு. அப்படியே சட்டைகள் உனக்கு என்ன இருக்கும், அதை வாசிக்கலாமா? அவர் தன்னுடைய சிறகுகளாலே உன்னை மூடுவா, அவருடைய சிறகுகளின் சட்டைகளின் கீழ் அடைக்கலம்புவா. அந்த அடைக்கலம் சொல்றது கீழே ஒரு பட்டியலே போடுது. இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் கமுக்கும் இரவில் நடமாடும் கொடுமைக்கும் மத்தியானத்தில் பாராட்டும் சந்தாரத்துக்கும் பயப்படாத. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் அது ஒரு விருதான அணுக உன் கண்களை மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிறவர்கள் காண்பார். ஆகியால் கொல்லாமல் ஏகாது வாழை உன் கூடாது அணுகாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிற, யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சட்டைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. புரியணும். கழுகு சட்டைக்குள்ள வச்சிருக்கு. சட்டைக்குள்ள எப்படி வச்சிருக்குது? மூடி. நம்ம கோழியை பார்த்திருக்கிறோம். கோழி குஞ்சுகளை எங்க வச்சிருக்கோம்? அந்த காட்சி மன கண் முன்னாடி வரட்டும். கழுகு நடுசுல இருக்கு. 2 சட்டைகளையும் உரித்து எப்படி வச்சிருக்குது? அசைவாடுகள் அர்த்தம். ஆவியானவர் தன்னுடைய சட்டைகளினால் உன்னை மூடி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. குஞ்சு கழுகு அல்லது கோழி குஞ்சுக்கு தாய் சிறகுல வைக்கிறது குஞ்சுக்கு பாரமானவைகள் அல்ல. சொல்லுவோம், நடைமுறை வாழ்க்கையில சொல்லுவாங்க, கோழி மீச்சி குஞ்சு சாகுமா? சாகாது. சில நேரம் குஞ்சு மீச்சிருமா நிக்கதா? கோழி தாய் குஞ்சு, தாய் கோழி குஞ்சு ஒளிய நீஞ்சிரும் மீச்சிரும். அதனால பெரியவர் சொல்லுவாங்க, கோழி மீச்சு குஞ்சுக்கு சட்டைகள் பாரமானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியுடைய ஆளுக உனக்கு பாரமானவர்கள் அல்ல, உனக்கு பாதுகாப்பு. பாரம் இல்ல, பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அவன் கழுகு சட்டைகளை வச்சிருக்கிற போல இன்னைக்கு தெய்வனுடைய சட்டைகளை வச்சிருக்கிறாரு. சட்டைகள் இருக்கிற குஞ்சுகளுக்கு எல்லாம் சட்டைகளை இருக்க சூடு உண்டாகுது. சூடு உண்டாவதா? உனக்குல எனக்கு சூடு உண்டாவதா? எதுக்கு வச்சிருக்கிறானா? சூடு உண்டாகத்தா. இன்னொரு வார்த்தை சொல்ல போனா அனல் உண்டாகத்தா. தெய்வம் தன்னுடைய அரவணைப்புல சட்டைக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். அப்ப அதை குறிச்சு கொஞ்சம் ஆகிய கற்றுத்தரத நீங்க தியானிக்க போறோம். நான் நம்புறேன் இந்த செய்தி முடிக்கிறதுக்குள்ள நீ அனலா மாறுவேன். உன் மேல கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிக்கும். ஆமென். சட்டைகளை எதுக்கு வச்சிருக்கிறான்னா அனலா மாற. இந்த சட்டைக்குள் இருக்கிற அந்த குஞ்சுக்கு ஒரு ஆறுதல், ஒரு அடைக்கலம். இது சொல்லப்போனா சட்டைகளை அடித்து எதுவுமே. ஆமென். இதுக்குதான் எங்க வச்சிருக்கிறாரு? சட்டைக்குள்ள. அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 63 ஒரு வசனம் இருக்கிற வாசிக்கலாமா? 7 நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உடைய சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். தேவ பிள்ளையே, எதுக்கு சட்டைகளை வச்சிருக்கிறாரு? நீ களி கூறணும். அந்த காட்சி உங்களுக்கு எப்போது இருக்கட்டும். சட்டைகளுக்கு அதை வச்சிருக்கிறார். சட்டைகள் இருக்கிற அந்த குஞ்சுக்கு தான் என்ன உண்டாகுது? தாயின் சூடு எதுக்கு உண்டாகுது? கழுகு சட்டைக்குள்ள இருக்கிற அல்லது கோழி சட்டைக்குள்ள இருக்கிற குஞ்சுக்கு தான் அந்த சூடு உண்டாக்கிட்டே இருக்குது. சட்டைக்குள்ள இருக்கிற அந்த குஞ்சுக்கு எந்த சத்துருமோ சேட்டை பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை எங்க வச்சிருக்கிறாரு? சட்டைகள் இருக்கிறதுனால உனக்கு சாத்தானுடைய சேட்டைகள் நெருங்க. ஒருவேளை கிட்ட நெருங்கினா தெய்வம் சவுக்க வந்து முடி சாட்டி வச்சு அடிச்சது போல சட்டைகளை இருக்கிற பிள்ளைகளுக்காக தெய்வம் யுத்தம் பண்ணுவாரு. தெய்வம் யுத்தம் பண்ணுவாரு.
ஹalleluya. சட்டைக்குள்ள இருக்கிற அந்த குஞ்சுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்குது. ஒருவேளை சத்துரு நெருங்குவானா, அவன் குஞ்சுக்கும் சத்துருவுக்கும் யுத்தம் அல்ல. தாய் கோழியோ அல்லது தாய் அந்த கழுகு, அவன் கழுகு நேரா அதான் பேஸ் பண்ண போகுது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேங்க. நீ என் சட்டத்தில் இருக்கிறதுனால உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. ஹalleluya. ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. பாத்திரத்துல நான் காலையில அப்படி சாப்பாடு ஆக்குற வேலையில எனக்கு இது பிரத்யேகமா கற்று தந்தார். சாப்பாடு ஆக்கி அதை மூடி என்ன வச்சிருக்கிறோம், மூடி வச்சு கீழே என்ன போட்டு விட்டோம். இப்ப இது எனக்கு மட்டும்தான் தெரியும், உள்ள என்ன ஆகிட்டு இருக்குது, சூடாயிட்டு. சூடாவதான் அவளையா உள்ள அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி நெருப்பு கொளுத்தி வச்சதுனால வெளியே பார்க்க என்னதான் தெரியுது, பாத்திரம் மூடி இருக்கு. ஆனா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது, உள்ள சூடு இருக்குது. தாய் கழுகுக்கும் அல்லது தகப்பனுக்கும் உனக்கும் தான் தெரியும். தகப்பன சூடாக்குறதும் பிள்ளைக்கு சூடு உண்டாகிறதும் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, உள்ள ஆவியான ஒரு வேலையை நடப்பித்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு சூடு உண்டாகுது, ஒரு அனல் உண்டாகுது, ஒரு ஆறுதல் உண்டாகுது, ஒரு சந்தோஷம் உண்டாகுது, ஒரு ஆரோக்கியம் உண்டாகுது. நீ எழுப்பி பிரகாசிக்க முடியாது. கர்த்தர் உன்னை உள்ளதான் வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவனு சொல்லணுமா, ஒரு நாள் வெளியே தெரிய போகுது. எப்ப தெரியும், ஒரு சூடு ஒரு அளவுக்கு மேல வந்தோடனே மூடி வைத்திருந்த தட்டு தானா என்ன செய்யுது. இதுவரை உன்னை பார்த்தவர்கள் எப்படிதான் பார்த்தாங்க, ஏதாச்சுமா இருக்கான். ஆனா எல்லாரும் பார்ப்பாங்க. நான் எழுதியிருக்கேன், பானையில் சூடு உண்டாகும் போது யாருக்குமே அது தெரியாது. ஆனால் அது பொங்கும் போது எல்லாருடைய கண்களுக்கும் அது தெரியாமல் இருக்காது. ஹalleluya. இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மறைவிடத்துல எங்க ஒரு ஓரமா இருந்து ஆவியான சூடு பண்ணத யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் இது பொங்கி வெளியே வரப்போகுது. யோசேப்பை போல வெளியே வரப்போகுது, தாவீதை போல வெளியே வரப்போகுது, ஒரு சிம்சோனை போல வெளியே வரப்போகுது, ஒரு மோசேயை போல இது பொழைச்சு வெளியே வரப்போகுது, ஒரு எலியாவை போல, ஒரு எலிசாவை போல இது பொங்கி வெளியே வரப்போகுது. எல்லாருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாய் மாறப்போகுது. கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றார், ஆகாது தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைகள் ஆயிடுச்சு. அது அனைவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் சூடாக்கினார். இந்த சூழல கலைவு, இந்த சூழல கைத்தேறு ஒரு நாள் வெளியே கொண்டு வர போகலாம். நான் அனுபவிக்கிறேன். கழுகு சட்டைகளை விழித்து உன் மேல அப்படி மூடி இருக்கிற போல நீங்க பரிசுத்த தெய்வம் உன்னை அப்படி சட்டைகளை பொதிச்சு வச்சிருக்கிறாரு, உன்னை மூடி வச்சிருக்கிறாரு. உள்ள சூடு உண்டாகுது, உள்ள அனல் உண்டாகுது, ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகுது. நான் சொல்றேன், நாலு ரெண்டு மணி அப்படி சட்டைகளுக்குள்ள ஆரோக்கியம். ஹalleluya. ஆரோக்கியம் சுகமாகும். பாருங்க, அவர் செட்டையினில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே, அவர் செட்டையினில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சுராஜா புகழிடம் அவனா
அந்த குஞ்சிதான் பாடு. அல்லேலூயா. அது சூடு அனலா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, ஃபாதரோட ஊழியம் செய்கிறேன். பாஸ்டர் ஜூடா ஜோசைஸ் அவர்கள் உணர்வுடையதா இருக்கிற இன்னைக்கு இந்த பாட்டை வெளியிடுறாங்க. சாயங்காலம் 6:30 கிடைச்சது. அனலா தனலா இருக்க வேண்டுமே, ஆதியன்பும் குறையாமல் வாழ. எத்தனை முறை இந்த பாட்டு நம்ம ஊழியம் செஞ்சிருக்கு. ஆனா மாத்துதா? நான் சொல்ற தேசத்துக்கு ஆசீர்வாதம் மாத்த போகுது. தேசத்துல அநேக தகர்க்கப்பட்ட பணிபுரிகள் செப்படைப்பட்டு அநேக பணிபுரிகளை இந்த பாடல் அக்கினி கொடுத்த போது நம்புறீங்களா? ஆனா சூடு உண்டாக்க போதுன்ற ஒரு அனலா மாத்த போகுது. ஹalleluya. நம்மளை அனலாய் மாத்துறது ஏகப்பட்டதை அனலா மாத்த போகுது. ஹalleluya. சட்டையின் சூடு, நடுவில் சட்டையின் சூடு. சட்டைகளை கத்தரோட பூதிச்சு வச்சிருக்கிறார். சட்டைகளை கத்தரோட மூடி வச்சிருக்கிறார். சூடு உண்டாக உள்ள ஒரு பெரிய ஆறுதல். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே, அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சின்னவனாகிலும் சிறியவன் பலத்த ஜாதிவான் கர்த்தராகினார் ஏற்ற காலத்துடன் ஏற்ற நேரத்தோடு உதவி வரப்போது. ஏற்ற நேரத்தை வெளியே காட்ட போறாரு. அதுக்கு எங்க இரு செட்டைக்குள்ள செட்டை விட்டு வெளியே போறாத. நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைல இந்த சரியான சில கோழிகள் குச்சிகள் கூட்டிட்டு அடையுமா, காக்காவோ அல்லது கள்ளப்படாதோ ஏதோ வந்துட்டுனா இந்த தாய் கோழி ஒரு சிக்னல் கொடுக்கும். பாத்துருக்கீங்களா? ஒரு சிக்னல் கொடுக்கும். இந்த சிக்னலை கேட்கிற குஞ்சுகள் எல்லாம் தீவிரமா ஓடும். எங்க ஓடும்? தாயின் செட்டைக்குள்ள. ஹalleluya. நீங்க ஆண்டவரோட ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கிறாரு. சட்டைகள் ஓடி வந்தது, சட்டைகள் ஓடி வந்துரு. சிக்னல் கொடுக்கிறாரு, ஏதே வாடா. அல்லது ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு, எங்க வந்துரு. இந்த சட்டைகள் வந்து அந்த சட்டைனா ஜெபம், அந்த சட்டைனா ஆராதனை, அந்த சட்டைனா தேவனுடைய சத்தியம். அந்த சட்டைகள் அவனை சூடாகிட்டே இருப்பாரு, உன்னை அனலாகிட்டே இருப்பாரு, உன் அனல் குறையாது. ஹalleluya. எதுங்க இந்த நேரம் மாக்க அனுகிறோம்? ஏதாவது வேதனையா, பிரச்சனையா? இல்ல, என்னையும் இந்த சட்டைகளை வச்சுட்டீங்க. என் தகுதி இல்லாத என்னையும் இந்த சட்டைகளை வச்சதுக்கு அப்புறம் எப்படியா ஆராதிக்காம இருக்க முடியும்? எப்படியா துதிக்காம இருக்க முடியும்? எனக்கு பாதுகாப்பே இந்த சட்டையானே. கத்துக்காக சொல்றாரு, உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய சட்டைகளை வச்சிருக்கிறேன், சட்டைகளை பொதிஞ்சு வச்சிருக்கிறேன் என்று சொல்லப்போனா மூடி வச்சிருக்கிறேன். மூடி இருக்கிற அந்த சட்டைக்குள்ள உனக்கு சூடு உண்டாகுது, சூடு உண்டாகுது. என்னுடைய பிள்ளையே, இந்த செய்தி சாதாரணமானவர். கத்துடைய ஆவியானவர் தந்த கத்துடைய வார்த்தை இது சூடு பிடிக்குமாங்க. சில சூடுகள் தணிய முடியாத அளவுல நீ எங்கே இரு, சட்டைகளே. தேவனுடைய சட்டை அவனுக்கு சூடு, தேவனுடைய சட்டை அவனுக்கு பாதுகாப்பு, தேவனுடைய சட்டை அவனை உருவாக்குது. நான் சொல்றேன், அந்த தாயின் சட்டைக்குள்ள இல்லாத சில குஞ்சுகள் சரியான வளர்ச்சி அடைய முடியாது. நான் சொல்றேன், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஓரமா இருந்துட்டு போயிருவோம் அப்படின்னு ஓரமா இருக்கிற சில குஞ்சுகள் எல்லாம் சரியா நினைச்ச முடியாது. அந்த சூடு சரியா அதுக்கு கிடைக்காததுனால அதனுடைய வளர்ச்சி என்ன செய்யும்? குறைவும். ஏதோ ஒரு காரியத்துல அதை நினைச்ச முடியாது. நீ சொல்ற சகல காரியத்தையும் நீ வளர முடியும். கத்தோட சட்டைகளை வச்சிருக்கிறாரு. சட்டையின் நடுவுல வந்துரு.
இந்த தாயின் கோழியின் சண்டைக்குள்ள இருக்கிற குஞ்சுகள் போடுகிற சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? எப்படி இருக்கும்? அபாயமா இருக்குமா? அல்லனா அழகா இருக்குமா? அபாயமா, காப்பாத்தீங்க 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 அப்படின்னு பயந்துட்டு அலருமா? அல்லது உள்ள இருக்க அழகா கிச்சு 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 அது இனிமையா இருக்குமா? எப்படி இருக்கும் சொல்லுங்க? இனிமையா இருக்குமா? இனிமையா இருக்குமா? நீ பாடுகிற பாடல், நீ துதிக்கிற துதி சட்டைகள் இருந்தா இனிமையா இருக்கும், அழகா இருக்கும். அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே, அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. எந்த நேரத்தில் சுகத்தை தருகிறார், எந்த நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சட்டை ஒன்று சூடு உண்டாகனா நீ சரியா சட்டைக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் அழைக்கிறான், வா என் சட்டைக்குள்ள வா, என் சட்டைக்குள்ள வா, உனக்கு சூடு உண்டாக்குவேன், என் சட்டைக்குள்ள வா உன்னை உருவாக்குவேன், என் சட்டைக்குள்ள வா உனக்கு பெரிய பாதுகாப்பு. சொன்ன சட்டைக்குள்ள இருக்கிற குஞ்சுகளை ஏதாவது தொட முடியுமா? நான் கடனால சொன்னேன், நாய் பெருசா கோழி பெருசா? நாய் தான் பெருசு. ஆனா இந்த குச்சி கோழிகளை கூட்டிட்டு துரிகிற தாய் கோழிகள் அப்படி அதுக்கு அதை பராமரிச்சு அதை சட்டைகளை வச்சு அதை பாதுகாக்கிற வேலையில சும்மா அந்த வழியில அது நிற்கிற பகுதியில ஒரு நாய் போயிட்டு அப்படி தோற்றம் எப்படி இருக்கும்? முடி எல்லாம் எப்படி ஆயிரும்? அப்படி 100 டிகிரில எழுதிருக்கோம். அது முகத்தை பார்த்திருக்கீங்களா? அது நடைய பார்த்திருக்கீங்களா? அதோடைய சத்தம் தோற்றம் முற்றிலுமா சேஞ்ச் ஆயிருக்கு. நாய் பெருசாவே இருக்கும், சும்மா ஏதோ இந்த பகுதியில வந்த மாதிரி அந்த பகுதி போட்டு இருக்கும் வந்திருக்கும். ஆனா இப்போ கோழி என்ன இருக்கும்?
ஒரு அடி இன்னும் வச்சியனா உனக்கு ஆபத்து. அபயகரமா எழுப்புதா? நான் சொல்றேன், உனக்காக தெய்வம் பக்தி வைராக்கியமா இருக்கிறாரு. உனக்காக தெய்வம் உனக்கு விரோதமான காரியத்துல தெய்வம் எழுதி நிற்கிறாரு. இன்னும் ஒரு அடி இல்ல, ஒரு இஞ்சி எடுத்து வச்சேனா உனக்கு குறிக்கப்பட்ட நாள் 40 தான். அந்த 40க்கு மேல உன்னால ஒரு இஞ்சி வர முடியாது. நான் யுத்தம் பண்ணல, தெய்வம் களத்தில் இறங்குகிறான், களத்தில் இறங்குகிறான். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் உனக்காக இறங்கி வருகிறான். ஹல்லேலூயா. அப்படியா யுத்தம் பண்றாரா? வணக்கம். நான் சொல்றேன், நாய் தான் தாக்கப்பட்டு ஓடும். அம்மா ஹல்லேலூயா. நான் சொல்றேன், குஞ்சுக்கு கவலை இல்லைங்க. நாயே கலங்கணும் இருக்கையில நாங்க ஏன் கலங்கணும்? சொல்றீங்கள? நான் சொல்றேன் சூடு அப்பப்ப உண்டாகிட்டு இருக்குன்னா, அபிஷேகம் மேல மீண்டும் மீண்டும் ஊற்றப்பட்டு இருக்குன்னா, ஒன்ன கொண்டு தெய்வம் ஒரு காரியத்தை நடப்பிக்க போகிறா. எதுக்கு தெரியுமா கர்த்தர் இதை செய்கிறாரு? எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம்னு விரும்புறேன். அவன் ஏசாயா அதிகாரம் 40ஆம் அதிகாரத்துடைய 31வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். உனக்கு செட்டைக்குள்ள ஏன் மறைச்சு சூடாகிட்டே இருக்கிறார் தெரியுமா? நீ கழுகை போல, அப்பா இயேசுவை போல ஊழியம் செய்யும்படி அவன் கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்பும்படியா. நான் சொல்றேன், மூடி வச்சிருக்கிற ஒரு அனுபவம் உண்டு. இப்ப என்ன வச்சிருக்கிறாரு? மூடி வச்சிருக்கிறாரு. அந்த மூடி வச்சிருக்கிற கழுக ஒரு நாள் மேல வைக்க போறாரு. ஒரு நாள் எங்க வச்சிருந்தாரு? மூடி உள்ள வச்சிருந்தாரு. இப்ப எங்க வைக்க போறாரு? கழுகு சட்டைகளின் மேல. ஹல்லேலூயா. நம்ம அப்படிதான் வாசித்தோம். உபாகமம் 32:11 அப்படிதான் வாசித்தோம். கழுகு போல சுமந்து வீணம் பறக்க செய்து போதும். கழுகு என்னதான்? குஞ்சு வேடிச்சுதான். எதுக்கு? இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கும் போதும் ரொம்ப சூடு. சூப்பர், உருவாயாச்சு. எல்லா காரியமும் சக்சஸ், ஜெயமா நடக்குது. இப்ப என்ன பண்ணுது? கழுகு சுமக்குது. சொன்னா உள்ளே இருக்கும் போது பாரம் இல்லை, சுமக்கும் போது தாய்களுக்கு பாரம் இல்லை. ஆமாம், உன்னை சுமக்க போறாரு. சுமக்கிறது எதுக்கு? சுலபமா இருக்கா? இல்லடா. ஒரு நாள் சுமந்து இருக்கிறவரு அப்படி விட்டுட்டு கொஞ்சம் வளர போறாரு. இப்ப என்ன செய்யணும்? எதுக்குங்க? வளராலும் ஊட்டி வளர்த்தது, சூடு உண்டாக்கி உருவாக்குறது எதுக்கு? சட்டைகளை அடித்து பறக்க. நீ பறக்கும் போதுதான் தேசமே பார்க்கும் போது. ஹல்லேலூயா. இது சட்டைகளை விரிக்கும் காலம், இயற்கையில் பார்க்கும் காலம், உன்னதரின் மகிமையை நேடுவதா. உன்னதரின் மகிமையை நேடுவதா. இயற்கையில் பார்த்திடுவே Yes, Jesus name. Hallelujah. 2025 ஆரம்பத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தை, மூடி இருக்கிறவா அந்த சட்டை சுமக்க போது உன்னை உன்னதனை பறக்க செய்ய போறாரு. மூடி வைத்திருக்க மட்டும் யாரும் பார்க்க முடியல. இப்போ சுமக்கும் போதும் அவன் பறக்க செய்யணும். அநேக கண்கள் பார்த்தது போல இன்னைக்கு தேசத்துல உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போது உயிரை ஏற்ப பண்ண போறா, உயிரை பறக்க செய்ய போறா. இந்த வார்த்தை கேட்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீ சாதாரண ஆள் அல்ல. உன்னதினாய் பறக்கிற ஒரு உன்னத அனுபவம் உனக்கு உண்டு. நம்புறீங்களா? நிச்சயம் நடக்க போகுது.
அப்படிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரங்கள்ல சில ஜெபத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தரை நினைவுபடுறதுனால அதை கொஞ்சம் சொல்லி முடிக்கிறேன். அப்ப நாங்க ஆவில நிரம்பி ஜெபிக்கிற நேரங்கள்ல, வனாந்தரத்துல ஜெபிக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம். எங்க வானத்துல என்ன சத்தம்? ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா நமக்கு தெரியும் என்ன போயிட்டு இருக்குது. யார பிளேன் போயிட்டு இருக்கு, விமானம் பறந்துகிட்டு இருக்கு. ஓகே, இத பாக்குறோம். திடீர்னு ஆவி சொல்றாரு, இப்படி நீ பறப்ப. ஹல்லேலூயா. நம்புறியா? நிச்சயம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற, இந்த செட்டைகள் இருக்கிற இந்த சின்ன தேவனுடைய சபைய, இந்த சபை உள்ள சிலரை கர்த்தர் பறக்காய வராரு. பல தேசத்துக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒன்னையும் உயரங்களில் பறக்க பண்ணுவது தேவனை செட்டைகளை வைக்கிறாரு. செட்டைகளை மூடி பாதுகாக்கிறாரு. நீ தேசங்களுக்கு பறந்து 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 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுற. ஹல்லேலூயா. நடக்கும், நடக்கலாம் போகும். ஹல்லேலூயா. அந்த எங்க வச்சிருக்கிறார்? செட்டையை விட்டும் வெளியே செய்யாத. அப்பப்ப எங்க ஓடி வந்துடணும். செட்டைகளை இருந்துச்சுன்னா செட்டைகளை தான் பாதுகாப்பு, செட்டைகளை தான் சூடு, செட்டைகளை தான் வளர்ச்சி, செட்டைகளை தான் சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருடைய செட்டைகளை வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மூடி உன்னை பாதுகாக்கிற செட்டையை உன்னை மேல உயர்த்தி காமிக்க போவது. உயரங்களில் பறக்க, பறந்து 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 ஆல்ரெடி நாமத்தை மயங்கப்படுத்த போறேன். நம்புறீங்களா? நிச்சயம் நடக்கும்ன்றேன். சூடு உண்டாக்குது, சும்மா சூடு உண்டாக்குவோமா? வீடுகளில பாத்திரங்களில ஏதோ சும்மா சூடாக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தி சும்மா சூடாக்கிட்டு இருக்கு. யாரும் சொல்லுவாங்களா? சும்மா யாரும் சொல்றது இல்லை. ஏதோ ஒரு நோக்கத்தோடு சாப்பாடாக்க போறேன், இல்லைன்னா கறி வைக்க போறேன், குழம்பு வைக்க போறேன், ஏதோ ஒண்ணு செய்ய போறேன். அதுக்குத்தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஒன்னு நீ சூடாக்குற, சும்மா சூடாக்குற. சொல்றது புரியுதா? விளக்குதா? ஒன்னையே சூடாக்கிட்டு இருக்கிறார, சும்மாவா சூடாக்குறாரு? ஒரு நோக்கத்தோடு, ஒரு தேவ திட்டத்தோடு அநேக ஜனங்கள் உன் நிமித்தம் விடுவிக்கப்பட போகிறார்கள். அநேக ஜனங்கள் உன் நிமித்தம் ஆறுதல் அடைய போகிறார்கள். அநேக ஜனங்கள் உன் நிமித்தம் ஆரோக்கியம் அடைய போகிறார்கள். அநேக ஜனங்கள் உன் நிமித்தம் இயேசுவை வர போகிறார்கள். அநேகருக்கு ஆசீர்வாதம் அளிப்பார்கள். அதுக்கு தான் கர்த்தர் சூடாக்கிறாரு. ஒரு தேவனுடைய பிள்ளையை ஒரு அபிஷேகமான விடுவிக்கப்படுகிறது, ஒரு வல்லமையான ஊற்றப்படுகிறது. ஒரு பாவம் கழுவி செல்லுங்க, மூடி சூடாக்கிறவர ஒரு சூடாக்கிறது சும்மா இல்ல. தீர்க்கதரிசனம் சொல்றேன். நீங்க இருக்க அநேக தேசத்துக்கு ஆசீர்வாதமா கட்ட மாத்தப்படுறார். குடும்பத்துக்கு மட்டுமல்ல, கிராமத்துக்கு மட்டுமல்ல, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்க. தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்க. தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் ஒரு யோசேப்பை போல கர்த்தர் உயர்த்த போறாங்க. ஒரு தாவீதை போல அதோட இங்கே மாற்றுபடி கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போறாரு. ஆனா போடியா ஷாகாராபா கந்தராசியா. Thank you, Jesus. அவர் செட்டைக்கு அடைக்கலமுகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலமுகவே நாம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்தே சலத்தின் மிதிப்பாடி இரவில் பயங்கர கூட்டம், பகலில் பறக்கும் அமுதம், இரவில் நடமாடும் வரையினாலும் நான் பயப்படவே மாட்டேன். சூடாகும் மாட்டேன்.
Yes, yes, yes. Yes, yes. Jesus, Jesus. Hallelujah. Hallelujah. Yes, yes. Yes, yes. Should have been a little bit more money. I got a good one. I didn't show you the regular one. They want to show me how to do that. Yes, yes, yes. Yes, yes, yes. Jesus, Jesus. Something to honor you. Something to honor you. Something to honor you. Something to shoot you. Yes, yes. Yes, yes. சத்தத்தில் இருக்கிற பிள்ளையுடைய பேச்சு வேற, ஆனந்த சூடாகுது. சூடு பிடிச்சவங்க பார்த்த வேற, ஒரு யோகா சாதகன் சூடாயிருந்தவன் அவன் வார்த்தை வேற. என் அப்பா இயேசு அவன் சூடாயிருந்தவன் அவருடைய வார்த்தை வேற. தேவ பிள்ளையே, உன்னை சட்டைகளை மூடி வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு வேலை ஒருவரும் காணாமல் இருக்கலாம், பலரும் சிந்திக்கலாம், பலர் அசட்டை பண்ணப்படலாம். நான் சொல்ல ஒரு நாள் வரப்போது நீ வேலை பார்ப்ப எல்லாரும் அண்ணாந்து பார்க்க முடியாது. கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை தேவன் சட்டையை வச்சிருக்கிறார், சூழலாக்கிறார். பேசுறாரு. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பங்களுடைய சரியா புரிந்து இல்லாமல் இருக்கலாம். தேவன் சொல்றாரு, குடும்பம் அங்கீகரிக்கிற நாடு அங்கீகரிக்கிற நாட்கள் வருகிறது. யோசிப்பே குடும்பம் அங்கீகரிக்கிறான், நாடு அங்கீகரிக்கும், நாடு அங்கீகரிக்கும். செத்துக்களிலிருந்து கண்ணீர் வெடிக்கிறல்ல, சொல்றாரு, அநேகருடைய கண்ணீரை துடைக்க முடியும். கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறேன், உன்னை கொண்டு செய்ய போறேன். கதறல, கண்ணீர் வெடிக்கிற சூழ்நிலை பார்க்க முடியல. சில நேரம் கீழே விழுகிற மண்டாடுற கண்ணீர் வெடிக்கிற சிலரை ஈர்த்துக்கிறது, சிலரை மாற்றுவது.
ஒரு வார்த்தை சொல்றாரு, மோசேக்கு சொன்ன வார்த்தை ஒரு இடத்துல சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நம்ப முடியாத அளவுல உயர்த்த முடியாது. பலரால் நிந்திக்கப்படுகிற, பலரால் தூஷிமாய் பேசப்படுகிற, பலரால் அற்பமாய் எண்ணப்படுகிற, பலரால் அசட்டை பண்ணப்படுகிற தெய்வம் சட்டைகளை மூடி வச்சிருக்கிற, சட்டைகளை மூடி வைக்கிற ஒரு காலம் உண்டுனா, சட்டைகளை சுமந்து சொல்கிற ஒரு காலம் உண்டு, சட்டைகளை மூடி வச்சுக்கிற ஒரு காலம் உண்டா, நீ எழுதி சட்டைகளை அடித்து பறக்கிற ஒரு காலம் உண்டு. ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கை கூட அடங்கி இருக்கிற சட்டைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையே, நீ பயப்படாத, நீ பலராடா, உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் இருக்கிறார். மீண்டும் இந்த வார்த்தை கவனிக்கிறது, உன்னோடு கூட இருந்து ஆசைகிற காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய சத்தம் ஆமென். கர்த்தருடைய சத்தம் மூடி இருக்கிறது. சத்தத்தை அடித்து எழுத முடியாது. சத்தத்தை மூடி வச்சிருக்கிறார்கள். விவேகமிக்க நாயகன் அனுபவிக்கிறார். தேவனுடைய பிள்ளை, இது சாதாரண நேரம் அல்ல. நீ எழுதி பிரகாசிப்படி, நீ சத்தத்தை அடித்து எழுதும்படி தெய்வம் சூடாக்கிறார். சட்டக்கிட வந்த ரூத்தர், அற்பமா எண்ணப்பட்ட அந்த ரூத்தர், ஆகாது தள்ளப்பட்ட அந்த ரூத்தர் பிரமாண்டமா மாத்திட்டாரு. நீ ஆண்டு வாக்கு பண்றாரு, நீ ஆண்டு வாக்கு பண்றாரு. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதிமாவா, கர்த்தராயனா நீ ஏத்த காலத்துல தீவிரமாய் நடப்பிப்ப. Yes. Yes. Shaka rabala radasya. Shigabala shigabala ragadana asyalbala. சில காரியத்தில் அவர்கள் இழப்பு வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த சட்டை விட்டு விலகலை. சொல்ற ரூத்தை போல சில காரியத்தில் இழந்து இருக்கலாம். இழப்பு 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 எல்லாம் இழப்பு. ஆனா ஒன்ன மட்டும் இழக்கல, சட்டைகளை இருக்கிறத மட்டும் இழக்கல. இந்த சட்டைகளை இருக்கிறதுனால தேவன் சொல்றாரு, அவராலே அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டு, நிறைவான தீர்க்கதரிசனம் கத்த சொன்னாரு. 2:12 எழுதப்படுகிறார். ஜீவ வாக்கியம் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அவன் காரியத்தை இழந்த, ஆனா ஒன்னே ஒன்று இழக்காம காத்துக்கிட்ட சட்டையில் இருக்கிறத மட்டும் நீ தெரிந்து கொண்டதுனால
சட்டைகள் இருக்கிற உனக்கு தான் கர்த்தராலே நிறைவான பலன் உண்டு. பலன் உண்டு, ஒரு பலனும் உண்டு, ஒரு பயனும் உண்டு, ஒரு பயணமும் உண்டு, ஒரு பயனும் உண்டு. அதை செய்ய போற ஒன்றை கொண்டு செய்ய போற, ஒன்றை கொண்டு செய்ய போற, ஒன்றை கொண்டு செய்ய போற. தலைமுறையா சொன்னதை கலந்து கதை ஒன்றை கொண்டு செய்ய போற. சட்டைகள் இருக்கிற ஒன்றை கொண்டு ஒன்றை கொண்டு ஒன்றை கொண்டு ஒன்றை கொண்டு Yes, 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 yes. உன்னை பொதிச்சு வச்சிருக்கிறார். சட்டைகளோட பொதிச்சு வச்சிருக்கிறார். சட்டைகளோட பொதிச்சு வச்சிருக்கிறார். நீ சாதாரண ஆள் அல்ல, நீ சாதாரண ஆள், நீ இணைக்க, நீ தனித்தன்மையுடையவன், நீ தனித்தன்மையுடையவன். அசாதாரண ஆளுகளோட வந்திருக்கு. அழகாய் குடும்பத்தால் விரிக்கப்பட்டு, குடும்பத்தால் அனுமதிக்கப்பட்டு, குடும்பத்தால் அடைக்கப்பட்டு, அலட்சியப்பட்டு இருக்கிறார். வார்த்தை வருகிறது. அவராலே நிறைவான 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 பலன் உண்டு. தெரியுமா சட்டைக்குள்ளவன் வச்சிருக்கிறாரு. நீ கர்த்தருடைய பிரமாண்டம், நீ கர்த்தருடைய பிரமாண்டம், நீ கர்த்தருடைய ஆளே பேசுறாரு. நீ கர்த்தருடைய பிரமாண்டம், நீ கர்த்தருடைய பிரமாண்டம், நீ கர்த்தருடைய பிரமாண்டம். சட்டைகளை வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பிள்ளைகளுடைய சட்டைகளே இருக்க ஆண்டவரே, நீங்க குறிக்கப்பட்ட நாள் வரை சட்டைகளே இருக்கணும், மீண்டும் பறக்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கற்று வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசி இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அனுபவம் ஆகட்டும். Jesus, Jesus. Jesus. சட்டைகள் இருக்கிறது. என்னுடைய சிந்தனை எல்லாம் சாபம் எல்லாம் கத்தரை போல் மாறுபடியாக அந்த கத்தரோட வச்சிருக்காரு. தேவ பிள்ளைகளுக்கு மாற்றம் ஆயிற்று. ஆனந்த கண்ணீர் உன் கண்களில் இருந்து வருகின்றோம். தயவு செய்யப்பட, தயவு செய்யப்பட, தயவு செய்யப்பட எழுப்புதலுக்காய் பயன்படுகிற பாத்திரங்களாய், கருவிகளாய் கர்த்தருடைய கரத்திலிருந்து உபயோகப்படுத்தப்படும். தீர்க்க தரிசன சத்தம் இது உன் வாழ்க்கையில நிறைவேறும், உன் வாழ்க்கையில நிறைவேறும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தருடைய பிரமாண்டம், நீ கர்த்தருடைய பிரமாண்டம். எனக்கு ஒன்றும் தெரியாது யோசிக்கலாம். ஆனா கர்த்தரோட சட்டைகளை வச்சிருக்கிறதுனால அவருடைய பிரமாண்டமணி மாற்றுவாரு. அவருடைய பிரமாண்டமணி ஒண்ணு கொண்டு செய்ய போற, ஒண்ணு கொண்டு செய்ய போற, ஒண்ணு கொண்டு செய்ய போற, ஒண்ணு கொண்டு செய்ய போற, ஒண்ணு கொண்டு செய்ய போற. நீங்க அற்புதமாக போறோம், ஆனா ஒன்றை கொண்டுதான் தொடர்ந்து சட்டைகளே. அவரே உன்னை சட்டைகளை வச்சிருக்கிறாரு. அவரே உன்னை சட்டையில சுமக்க போறாரு. அவரே உன்னை பறக்க விட போகிறாரு. இது நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும்.
தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற வாக்கியமான ஆராதனைக்காய் தீர்க்கதரிசனமாய் பேசுகிற சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். சத்தியங்களை வச்சு சூடாக்கி 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 உருவாக்கி 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 உபயோகப்படுத்த போகிற உடைய கிருபைகளுக்காய், உடைய சுயத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரமானவரே. ஜீசஸ் ஜீசஸ் உருவாக்கி வானல பறக்க செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன சத்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே நிறைவேறணும். எஸ், எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கிறபடி இதை சொன்னேன், இதை செய்வேன். எசேக்கியேல் 36:36 இதை சொன்னேன், இதை செய்வேன். எசேக்கியேல் 37 பின்போது எழுதப்பட்டிருக்கிறபடி இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்படியே நடக்கட்டும். பிள்ளைகளை பிரமாண்டமாய் வீட்டில் கிருபைக்காய் சொல்றையா. எல்லா மகிமை புகழ் எல்லாம் ஒருவருக்கே செலுத்தணும். இந்த சட்டைக்குள்ளே இருந்து இன்னும் உருவாக்கப்பட தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய உங்க நாம மட்டும் மேம்படட்டும். எல்லா மகிமை புகழ் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வல்லமையை ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் திருவின் பிதாவுடைய அன்பு பரிசுத்தருடைய ஐக்கியம் செய்து பாதாளத்தில் எடுக்கிறோம். இப்போது எப்போது கர்த்தர் வருகை விட்டு நாம் அனைவரோடு இருப்பதாக. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே.